ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ட்ரெண்டிங்கான ஒரு சாண்ட்விச் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையானது ஒரு இட்லி குக்கரில் 2 முட்டையை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சுக்கோங்க. கூடவே கொஞ்சம் காஞ்ச மிளகா, கொஞ்சம் 10 பல்லு பூண்டு, அதுக்கு பிறகு ஒரு 100 கிராம் போன்லெஸ் சிக்கன் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இது எல்லாமே ஃபர்ஸ்ட்டு நம்ம இட்லி குக்கரில் இந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு வேக வச்சுக்கணும். ஸோ அது கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட வேகும். ஸோ அது வெந்ததுக்கு பிறகு சைடில் இந்த மாதிரி வெங்காயம், மிளகா, தக்காளி எல்லாத்தையுமே நீங்கள் ஃபர்ஸ்ட் நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பிறகு சிக்கனை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஸோ கூடவே முட்டை, அப்புறம் ஒரு சீஸு, நம்ம வேக வச்ச எல்லா பொருட்களையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சிக்கன் ஃபஸ்ட்டு தனியாக இருக்கணும். மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு அரைக்கணும். அதுக்கு பிறகு இந்த சிக்கனை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் பிச்சுக்கோங்க. ஸோ இது நம்ம அரைச்ச மயோனைஸ் ரெடி ஆகிடுச்சு அதுக்குள்ளே. ஸோ சிக்கன் கூட நம்ம நறுக்கி வச்ச வெங்காயம், அதுக்கு பிறகு மிளகா, ஸோ கூடவே அந்த தக்காளியுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ அது எல்லாமே ஒன்றா சேர்கிற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ கூடவே நம்ம அந்த மயோனைஸ் இருக்குல்ல, அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெட்டில் அதை ஒரு பக்கத்தில் நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு குவான்டிட்டி நீங்கள் அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஒரு 3-4 டீஸ்பூன் வச்சுருப்பேன். ஸோ அதுக்கு மேலே ஒரு ஃபுல் சீஸ் ஸ்லைஸையும் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு பிறகு இந்த ப்ரெட்டை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு தோசைக்கல்லில் நீங்கள் அதை ஆயில் ஊற்றியோ, இல்லை உங்களுக்கு பட்டர் வேணும்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பட்டர் தான் அன்றைக்கி ஆட் பண்ணேன். ஸோ அது இன்னுமே டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும் அப்படின்றதுனால. ஸோ 2 சைடுமே இந்த மாதிரி நல்லா மொறுமொறுன்னு வர அளவுக்கு டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ பார்த்து செய்யுங்க. ஏன்னா பிஞ்சிராமல் பொறுமையாக ரொம்பவும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட வேணாம். ஸோ இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ அதுக்கு பிறகு இதை சூடாக சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்கள் நான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நீங்களுமே இதை உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.